என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நமது நிறுவனத்தின் சீனியர் டைரக்டர்ஸ், அத்தாரிட்டீஸ் மற்றும் அட்மின் ஆகிய அனைவருக்குமே முன்ஜாமீன் கிடைத்துவிட்டது. கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி ஃபைலிங் செய்யப்பட்ட நம்ம நிறுவனத்தின் டைரக்டர்ஸ் முன்ஜாமீன் மனு ஒவ்வொரு வாரமும் விசாரணைக்கு வரும்பொழுதும் அடுத்த வாரம் என தள்ளி போய்க்கொண்டே இருந்தது. இதற்கு பல காரணங்கள் சமூக வலைதளங்களில் சொல்லப்பட்டன. இருப்பினும் கடந்த 2 முறை நடந்த முன்ஜாமீன் மனு விசாரணையில் நமது நிறுவனம் சார்ந்த பல விவாதங்கள் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு முறையும் முன்ஜாமீன் மனு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்பொழுதும் நமது நிறுவனம் சார்ந்த அத்தாரிட்டீஸ், சீனியர் அத்தாரிட்டீஸ் மற்றும் அட்மின்களுக்கு முன்ஜாமீன் கிடைத்துக்கொண்டே வந்தது. அதன் பிறகு நமது நிறுவனத்தின் வங்கி சார்ந்த முக்கிய டைரக்டர்கள் மட்டும் முன்ஜாமீன் கிடைக்காமல் ஒவ்வொரு முறையும் தள்ளி வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நமது நிறுவனத்தில் 71 டைரக்டர்கள் கிடையாது. வங்கி கணக்கு சார்ந்திருக்கும் டைரக்டர்களுக்கு மட்டுமே பெயில் கிடைக்க காலதாமதம் ஆனது. அதற்கு முன்பாகவே அட்மின் மற்றும் சீனியர் அத்தாரிட்டி அவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைத்துவிட்டது. நீதிமன்றத்தில் நடந்த நமது நிறுவனம் சார்ந்த விவாதம் பற்றி திரு KTV கார்த்திக் பிள்ளை அவர்கள் வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவை நமது சேனலில் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் செய்துள்ளேன். நமது நிறுவனத்தின் மீதுள்ள வழக்கு தொடர்பான அனைத்து தகவலையும் திரு KTV கார்த்திக் பிள்ளை அவர்கள் இனி வரும் காலங்களில் வீடியோவாக வெளியிடுவார். நமது நிறுவனம் செயல்பாடுகள் பற்றி, அடுத்து நமது நிறுவனத்தின் திட்டங்கள் பற்றி நமது MD அவர்கள் அஃபிஷியலாக அவருடைய யூடியூப் சேனலில் வெளியிடுவார். நமது நிறுவனத்தின் டைரக்டர்களுக்கு கிடைத்த முன்ஜாமீன் பற்றிய கோர்ட் ஆர்டர் இன்னும் அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் ஆகவில்லை. அப்டேட் ஆனவுடன் நீதிமன்றத்தில் நடந்த விவாதம் மற்றும் அவர்களுக்கு ஏதேனும் நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளதா என அந்த ஆர்டரின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தடுத்து இதுபோல பல வீடியோக்கள் வரவுள்ளன. காத்திருங்கள், நல்லது நடக்கும். அதுவும் வெகு விரைவில் நடக்கும். நன்றி, வணக்கம்.